வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நீங்க பார்த்துட்டு வீட்டு வர முடியாது, நான் உங்க விக்கி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோஹிணி தேட்டருக்காக வந்திருக்கோம். இந்தியன் 2 படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஷோ வந்து உள்ள ஓடிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் வந்து படம் விட்டுருவாங்க. விட்டதுக்கு அப்புறம் நம்ம மக்கள்கிட்ட போய் படம் எப்படி இருக்குன்னு கேட்டு அதை நான் உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்றேன். எப்படி இருக்குன்னு நான் போவாங்க. நல்லா இருந்துச்சுப்பா படம், நல்லா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அத்திரி ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2K கிட்ஸ் ஓகேவா, அடுத்த வர ஜெனரேஷன் இந்த படத்தை பார்த்து எங்க எவன் 1000 கோடி 2000 கோடி அடிச்சுட்டு போனாலும் நான் இல்லைனாலும் நீங்க போய் தட்டி கேட்கணும்டான்ற அந்த விழிப்புணர்வை 2K கிட்ஸ்க்கு கொடுத்துருக்கிறாரு. ஓகேவா, ஓரளவு ஓகே படம் பார்க்கலாம். அதான் கதற ஆடியன்ஸை கதற விட்டாங்க. கதை நல்லா இருந்தாலும் எல்லாரும் நல்லா நடிக்க முடியும். கதையே சுமாரா இருக்கும்போது அவங்க அந்த கதைக்கு என்ன தேவையோ நல்லா நடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். நல்லா இல்லையா? சுத்தமா நல்லா இல்லையா? சுத்தமா நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நம்மளால உட்கார முடியலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. கமல் சார் பிச்சோட இருக்காரு, சங்கர் சார் மேக்கிங்ல பிச்சு விட்டாரு. கண்டிப்பா ஒரு சங்கர் சார் படம்னாலே நல்ல பிரம்மாண்டமா தான் இருக்கும். ஸோ இந்த பார்ட் 3 இப்போ கமல் சாரே சொல்லியிருந்தாங்க இன்டர்வியூல, பார்ட் 2 பார்ட் 3 பிரம்மாண்டமா இருக்கும்னு. ஸோ அதனால வந்து பார்ட் 3 வந்து நம்ம பார்ட் 2 நல்ல அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நம்ம போய் பார்க்கலான்னு தோணும். உண்மையிலேயே அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ட்ரைலர் போடுறாங்க. அதை பார்க்கும்போது இது வரைக்கும் அந்த 3 மணி நேரம் படம் பார்த்ததை விட எதிர்த்து கடைசி ஒரு நிமிஷம் தேட்டரில் கிளாஸ் வந்து பாருங்க. அந்த மருதநாயகமா அந்த படத்துல எல்லாம் நல்லா இருந்துச்சுப்பா படம், நல்லா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அத்திரி ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு நல்லா இருக்கணும். படம் ஒண்ணு பார்த்திருக்கீங்களா? ஒண்ணு பார்த்துட்டு ஒன்னு அளவுக்கு இருக்குங்களா? ஒன்னோட இது நல்லா இருக்கு, இதை விட திரி நல்லா இருக்கும். நம்ம ஒண்ணுல மியூசிக் எல்லாம் கேட்டிருக்கீங்களா? பாட்டு எல்லாம் கேட்டிருக்கீங்களா? அது வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் பண்ணாரு. இப்போ வந்து நம்ம அனிருத் பண்ணிருக்காரு. இது மியூசிக் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இப்ப இருக்கிறதுக்கு இதா இருக்கு, அது அப்ப அது நல்லா இருந்துச்சு. ஓவராலா நீங்க எதிர்பார்த்து உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபுல் பண்ணாங்களா? நல்லா இருக்கு. நல்லா கமல் சார் நடிப்பு நல்லா இருந்தது. ஓகே, சூப்பரா இருந்துச்சு. சரி விடு, ட்ரெய்லர் நல்லா படம் நல்லா இருக்கும்னு நினைச்சு வந்தேன். பார்த்தா படம் வந்து நம்ம ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் வந்து வேற லெவல்ல. ஆமா, நான் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அப்ப கதற விட்டாங்களா? ஆமா, சதற விட்டாங்களா? இல்ல நான் மியூசிக்லாம் நல்லா தானே, அதுக்கு அந்த கதைக்கு ஏற்ற மியூசிக் கரெக்டா அனிருத் குத்துந்தாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மியூசிக்லாம் கரெக்டா, கதை தான் இல்ல. கமல் சாரோட ஆக்டிங்கும் சித்தார்த்தோட ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. நம்ம ஒண்ணுல வந்து ஏஆர் ரஹ்மான் போட்டு பாரு, மியூசிக் பயங்கர லெவல்ல இருக்கும். மியூசிக் ஒர்க் ஆகல, ஒர்க் ஆகல. அனிருத் நல்லா இருக்கு நிறைய பேர் சொல்றாங்களே. இல்ல அந்த ஒரு சாங் ஓகே, பட் பிஜிஎம் ஸ்கோர்லாம் அவரோட எக்ஸ்பெக்டேஷன் எப்பவுமே ஹையா இருக்கும் அனிருத் கிட்ட. தகர விட்டாருங்களா? கதற விட்டார். ஆமா, பண்ணா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஒண்ணு பாத்திருக்கீங்களா மேம்? ஒன் பாத்திருக்கேன். அது அந்த ஒண்ணு மாதிரியா இருக்குங்களா? எக்ஸ்பிரஷன் பண்ண மாதிரி இருக்கா இல்லனா ஒன்னா 2 நல்லா இருக்கு. ஓகே, படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு, தியேட்டர்ல பாருங்க. சோ பார்ட் 3க்காக வெயிட்டிங். பார்ட் 1 பாத்திருக்கீங்களா? பாத்துர்க்கேன். அந்த எக்ஸ்பிரஷன் அதுல இருக்க எக்ஸ்பிரஷன்ல இருக்கா? நிறைய பேர் வந்து நல்லா இல்ல. பார்ட் 1 பார்ட் 2 கம்பேர் பண்ணாதீங்க. பார்ட் ஏன்னா கண்டினியூட்டி தான, அது கண்டினியூட்டி தான. கண்டினியூட்டி தான். ஏன்னா அது பார்த்தா தானே இது புரியும். அது பார்க்கலனாலும் புரியும். சம்பந்தம் எல்லாம் இது தனியா எடுத்துட்டாங்க. இல்ல சோ கண்டினியூஷன் இருக்கு. நீங்க பார்ட் 1 பார்க்கலனாலும் பார்ட் 2 புரியும். பட் பார்ட் 3க்காக ஐ அம் வெயிட்டிங். சித்தார்த் ஆக்டிங் எப்படி இருக்கு பாருங்க, எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. நம்ம ஒன்ல வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டுருப்பாரு, இப்ப 2ல அனிருத் போட்டுருக்காங்க. ஒரு கம்பேர் போயிட்டு இருக்கு. அவர் தொட முடியாது, நல்லா இருக்கு. இது எப்படி போட்டுருக்காரு உங்களோட கருத்து? ஏஆர் ரஹ்மான் தான் என்னைக்குமே அவர் தான் ஃபர்ஸ்ட். இல்ல வந்து நம்ம அனிருத் தொட்டிருக்காரா? இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி போட்டிருக்காரு. நம்ம சித்தார்த் ஆக்டிங் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. யாரும் ஆக்டிங்ல யாருமே குறை இல்ல, நல்லா நடிச்சிருக்காங்க. கதை மட்டும் கொஞ்சம் லைட்டா இது பண்ணிருக்காங்க. சங்கர் தேவையில்லாத இடத்துல பாட்டு மட்டும் போட்டுட்டு இருக்காரு. அந்த ஒரு போடுவான். அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல, அது தேவையில்லாத பாட்டு. ஃபுல் ஃபீல்னு சொல்ல முடியாது பிரதர். ஓரளவுக்கு வந்து அந்த அளவு இல்ல. நாங்க நினைச்சது ஒண்ணு வந்தோம், ஃபர்ஸ்ட் இங்க அளவுக்கு இருக்கும், ஆனா இங்க வேற மாதிரி இருந்தது. ஒரு நிமிஷம் ட்ரைலர் போடுறாங்க. அதை பார்க்கும்போது இது வரைக்கும் அந்த 3 மணி நேரம் படம் பார்த்ததை விட அந்த எந்திரிச்சு கடைசி ஒரு நிமிஷம் தேட்டர்ல கிளாப்ஸ் வந்துச்சு பாருங்க. அந்த மருதநாயகமா அந்த படத்துல எல்லாம் பார்த்த கமல் சார் எப்படி இருந்தாரு மீசியை வச்சுட்டு, அந்த மாதிரி ஒரு நிமிஷத்துல காட்டுறாங்க. அப்படியே சும்மா பயங்கர ஒரு வைபா இருந்துச்சு. அந்த ஒரு நிமிஷம் அதை விட இது அந்த 3வதுக்கு வெயிட்டிங் அப்படின்னு சொல்ற மாதிரி தியேட்டரை ஒரு கிளாப்ஸ் பண்ண. நான் இப்பதான் சொன்னேனாப்பா, இவன் காதலி இவனுக்கு பிடிக்காது, இவன் காதலி இவனுக்கு பிடிக்காது, இவன் 2 பேர் காதலியும் எனக்கு பிடிக்காது. ஏன்னு கேளு, இவன் அவர் அம்மா இருக்கும்போது இது மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து அருமையா தத்ரூபமா நடிச்சிருக்காரு. சித்தார்த் செமையா இருக்கு. ஒண்ணுல வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் வந்து பயங்கரமா போட்டுருப்பாரு மியூசிக். அனிருத் வந்து வேற லெவல் சார். அனிருத் வந்து எப்போதுமே வந்து அவர் ஸ்டைலே தனி ஸ்டைலு. ஸோ அதனால அருமையா வந்து பண்ணியிருக்காரு. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல் ஆயிடுச்சு? எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல் ஆயிடுச்சு. வெயிட்டிங் ஃபார் பார்ட் 3. இந்தியன் நமக்குள்ள இருக்கிறாரு, நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிறாரு.
அதை வந்து கரெக்ட் டைம்க்கு வந்து காமிச்சது நல்லா இருக்கு. எப்பா இந்தியன் தாத்தா வந்து நமக்கு ஒரு இந்தியாவுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா பெரிய லெவல்ல நடக்கிற லஞ்சத்தை வந்து நம்ம பெரிய பெரிய நடிகர்கள் நடிச்சாதான் அதை வந்து உரித்தாகும். அது போக அதுக்கு தகுதியானவர் நம்ம கமல் சார், உலக நாயகர். எப்படின்னா 6 வயசுல இருந்து இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 65 வருஷமா கரெக்டா வருமான வரி கட்டக்கூடிய ஒரே நடிகர் அவரு தான். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா நடிகர்களுக்குமே அந்த பெருமை. ஓகேவா? அதுக்காக சொல்றேன், மற்றவங்க கட்டலன்னு சொல்ல, அந்த பெருமைக்காக சொல்றேன். அது மாதிரி அவரு வேணா ஏமாந்துட்டு வருவாரே ஒழிய யாரையும் இது வரைக்கும் ஏமாத்தினதே கிடையாது. அதனால இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஓகேவா, அவர் வந்து இப்ப எங்க 40 வயசுக்கு எங்களுக்குலாம் அந்த கதை சொல்லல. 2K கிட்ஸ் ஓகேவா. பார்ட் 1ல வந்து கதை ஒரே கதை தான். ஆனால் பார்ட் 1ல வந்து கமல் சார் வந்து ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் ஷேடும் இருக்கும் பார்ட் 1ல, அண்ட் பாசிட்டிவ் ஷேடும் இருக்கும். இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்குது. ஸோ நெகட்டிவான கமல் இந்த படத்தில் காட்டல. அவர் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே அவர் இறந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ அதனால வந்து இப்போ பார்ட் 1ல வந்து இப்போ ஒரு அப்பா பையன் கேரக்டர், ஒரு நெகட்டிவ் ஷேடோட இருக்கிற ஒரு கமல் சார் அண்ட் பாசிட்டிவ் ஷேடோட இருக்கிற ஒரு கமல் சார் இருப்பாங்க. இந்த படத்தில் வந்து சிங்கிள் ரோல் தான். ஸோ அதனால வந்து பாசிட்டிவ் ரோல் இருக்கிற கமல் சார் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ அதான் டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ ஏன்னா முக்கால்வாசி இதுலேயே காமிச்சிட்டான்னு சொல்றாங்க. ஏன்னா பார்ட் 1ல வந்து தனிப்பட்ட முறையில் அவர் நடக்கிறதுனால ரிவெஞ்ச் எடுக்கிறாரு, இல்லை வந்து சமுதாயத்துக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. பார்ட் 3 வந்து ஈடு கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அவர் சங்கர் சார் படம்னாலே நல்ல பிரம்மாண்டமா தான் இருக்கும். ஸோ இந்த பார்ட் 3 இப்போ கமல் சாரே சொல்லியிருந்தாரு இன்டர்வியூல, பார்ட் 2ஓட பார்ட் 3 பிரம்மாண்டமா இருக்கும்னு. ஸோ அதனால வந்து பார்ட் 3 வந்து நம்ம பார்ட் 2ஓட நல்ல அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நம்ம போய் பார்க்கலாம்னு தோணுது. ஆக்சுவலாக நீங்களும் ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆவரேஜ்ண்ணா. ஆவரேஜ் தான், ஒன்ன அளவுக்கு இல்லைன்றீங்களா? சத்தியமா இல்லைண்ணா, வாய்ப்பே இல்லை. 1 எல்லாம் தொடவே முடியாதுண்ணா. ஓகே, எதனால இந்த ரீசன் தொடரலன்னு நினைக்கிறீங்க? எல்லாமேண்ணா, முக்கியமா டைலாக்ஸ் அதுல எவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இதுல ஏதோ காமெடி பண்ணி வச்சிருக்காங்க, வர்மா குருமா அப்படின்ட்டுலாம் ரொம்ப காமெடி பண்ணி வச்சிருக்காங்க. டைலாக்ஸ் ரைட்டிங்கே ரொம்ப வீக்கா இருந்துச்சுண்ணா. சுஜாதா சார் இருந்த வரைக்கும் சங்கருக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் இருந்துச்சோ, இப்போ அவர் இல்லாம சங்கர் சார் ரொம்ப கஷ்டப்படுறார். 2.0லயே கொஞ்சம் தெரிஞ்சுது, இதுல இன்னும் கொஞ்சம் அப்பட்டமா தெரியுது. அவருக்கு ரைட்டிங்ல கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ணியிருந்தா படம் நல்லா வந்திருக்கும்ண்ணா. சித்தார்த்தோட ஆக்டிங் சின்ன ரோல் தான் அவர் டீசெண்டா பண்ணியிருந்தாங்க. ஆக்டிங் நல்லா இருக்கு, கதை தான் நல்லா இருந்தீங்களா? அவங்க கொடுத்துருக்க கதை நல்லா இருந்தாலும் எல்லாம் நல்லா நடிக்க முடியும். கதையே சுமாரா இருக்கும்போது அவங்க அந்த கதைக்கு என்ன தேவையோ நல்லா நடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஒண்ணுக்காக தான் வந்தோம், அந்த அளவுக்கு ப்ராமிசிங்கா தான் இருக்கு. எது இதுல டிராப் பேக் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? டிராப் பேக்னா கண்டினியூட்டியே இல்ல. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டக்குன்னு ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. மற்றபடி எதுவுமே மியூசிக்கும் ஒன்றும் ஏரோமான் கொடுத்த அளவுக்குலாம் இல்லை இல்லைங்களா? அந்த மாதிரி சதுர விட்டாங்க நம்மளெல்லாம். அதுதான் ப்ரோ, அது எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்தோம். இந்தியன் 3 ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. ஓகே, மேபி 3 நல்லா பண்ணதுனால 2 நல்லா இல்லையோ? அது சொல்ல நான் கமலா தான் சொல்லியிருந்தாரு 3 தான் வைப்பாங்க. மேபி அப்ப அவரே ஃபிக்ஸ் ஆயிட்டா 2 நல்லா இருக்காதுன்ற மாதிரி அவரே இன்டைரக்டா சொல்லிட்டாரு அப்பவே. பட் படம் எதிர்பார்த்த விட கூஸ் பம்ப்ஸ் நிறைய இருக்கு. சித்தார்த் ஆக்டிங், சித்தார்த் நல்லா பண்ணாரு, எல்லாரும் நல்லா பண்ணாங்க. ஒன்ல வந்து நம்ம வேற லெவல்ல மியூசிக் கேட்டிருப்போம். ஆமா, இதுலயும் நல்லா தானே இருக்கு. நல்லா என்ன குறை, பாரா வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ், டாடா கம்மிங் அது ஒரு கூஸ் பம்ப்ஸ். ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு வைப் பண்ணிருப்போம் ஏரோமான்னு சொல்லிட்டு. ஆமா, இப்போ நம்ம அனிருத் வந்து 2K ஓகே, 90s கிட்ஸ்க்கு எல்லாம் வந்து ஒரு வேற லெவல் வைப்ல இருப்பாங்க. பாரா 90s கிட்ஸ் ஃபீல்டுன்னு வரும், வருதுங்களா? கம்பேர் ஆகுதுங்களா? ஆமா, கூஸ் பம்ப்ஸ் வருது இல்ல. அனிருத் அவர் ஸ்டைல் பண்ணிக்கிறாரு, ஏஆர் ரஹ்மான் அவர் ஸ்டைல் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேர் ஸ்டைல்லயும் அவங்க கம்பேர் பண்ற மாதிரி இருக்கு. கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் தனியா பாருங்கன்றீங்க, ஏன் கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏஆர் ரஹ்மான் அவர் இந்தியன் 1ல பெஸ்ட், இந்தியன் 2ல அனிருத் பெஸ்ட். நல்லா ஓவராலா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குண்ணா. ஒன்னு பாத்துருப்பீங்களா? ஒண்ணு பாத்துருப்பேன். அது மாதிரி இருக்கா இல்ல இது? ஆனா ஒண்ணு வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பீட் பண்ண முடியாது எந்த யாராலும் சரி. ஒண்ணு வந்து எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் சிறந்த படம் அது, அதோட கொஞ்சம் கம்மி தான். நல்லா இருக்கு படம். 3 சிறான கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, அதிகமா கொண்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். இது எமோஷன்ஸ் அதிகமா இருக்கும் இதுல, அவ்வளவுதான். எமோஷன்ஸ் ஆக்ஷன்ஸ் இதுதான். ஓவராலா ஒரு எக்ஸ்பிரஷன் வந்திருப்பீங்களா? கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணாங்களா? எனக்கு ஓகே தானா. எனக்கு ரகுமான் மியூசிக் தான், அம்மிங் தான். அந்த அம்மிங்காகவே கண்டிப்பா போட்டிருக்காரு. அம்மிங் நல்லா புரிஞ்சுங்க. தம்பி சொல்லி பிஜிஎம் இல்ல, அம்மிங் நான் வந்து ரிப்பீட் பண்ணாங்கல்ல. நீ படம் நீ பாத்தியான்னு தெரியல, நீ பாத்தியா ஃபர்ஸ்ட் படத்தை? ஏங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கேன். அந்த அம்மிங் பாத்தீங்களா? ஒரு சீன்ல பாத்தீங்களா? சித்தார்த்த அம்மா வந்துட்டாரு, கொஞ்சம் எமோஷனலா பேசுவாங்க. அந்த அம்மிங் படம் பார்க்கல நான், சித்தார்த்த அம்மா சொல்லிதான் தெரியல. அம்மிங்க பாருங்க, அந்த ஒரு சீன் தான் எனக்கு பிடிச்சது. அது வந்து அவரோட மியூசிக், இது இவரோட மியூசிக், ரெண்டும் கம்பேர் பண்ணணும். ஒரே டீம்க்காக பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒண்ணுக்கு கமலுக்கு பண்ணதுக்கும் இப்பக்கும் ஒரு கம்பேர் பண்ணுவோம்ல, எப்படி இருந்தாலும் நம்ம
ஏன்னா நீங்க கேட்டிருப்பீங்க ஒன்னோட பாட்டு கேட்டிருப்பீங்க வைப் பண்ணிருப்போம் நம்ம ஒரு ஃபீல் பண்ணிருப்போம் இப்போ டூல வந்து அது ஒரு வைப் இது ஒரு வைப் தனியா இருக்கு ஆனா நல்லா தான் இருக்கு பர்சன்கே வந்து நிறைய வைப்ஸ் இருக்கும்ல நம்மளே வந்து டிஃபரெண்ட் சாங்ஸ் கேட்போம் அது மாதிரி தான் சோ பார்ட் 1 இஸ் a different vibe part 2 is a different ஓவராலா உங்க எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருப்பீங்களா உங்க எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணாங்களா பண்ணலையா yeah it was ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க ரெண்டு பேர் காதலி இவனோட ஆளு அதனால எனக்கு பிடிக்காது படத்தை இன்னும் வேற என்னென்னலாம் கேட்டு சரி என்ன இல்ல ஏன் கெட்டப்ப எப்படி இருக்கு தள்ளி இவ்வளவு மெனக்கட்டு கமல் சாரோட உலக நாயகன் கமல் சாரோட இந்தியன் 2-ஓட ஒரு ஒரு குர்கா கெட்டப்பு போட்டுன்னு வந்திருக்கேன் என் புள்ள எடுத்தீங்களா எடுங்க எடுத்தீங்களா வெரி நைஸ் என்னப்பா அடுத்த வர ஜெனரேஷன் இந்த படத்தை பார்த்து எங்க எவன் 1000 கோடி 2000 கோடி அடிச்சுட்டு போனாலும் நான் இல்லைனாலும் நீங்க போய் தட்டி கேட்கணும்டான்ற அந்த விழிப்புணர்வை 2K கிட்ஸுக்கு கொடுத்துருக்கிறாரு ஓகேவா அதுதான் நமக்கு தேவை அன்னைக்கு வேணு சார் தப்பிக்க விட்ட அந்த சேனாதிபதியா நம்ம கண்டென்ட்டை வச்சு இன்னைக்கு வந்து கம்பேக் இந்தியனா சேனாதிபதியை கூட்டிட்டு வந்து இந்த 1000 கோடி 5000 கோடி அடிச்சவன அங்கேயே போய் சந்திரயான் 3லயே போய் போடுறாரு பாரு அதெல்லாம் வந்து வேற யாராலையுமே நடிக்கவும் முடியாது முடிக்கவும் முடியாது ஓகேவா அதுக்கு தகுதியானவர் தங்கமானவர் நம்மவர் நாயகர் தான் ஓகேவா ஆமா ஹீரோவாக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க சினிமால இப்போ உங்களுக்கு இதுல இந்த படத்துல யாரோட ஆக்டிங் பிடிச்சிருந்தது இதுல எனக்கு என்கிட்ட கேட்டீங்கன்னா வந்து கமல் சாரோட ஆக்டிங் அப்புறம் பாபி சிம்மா சாரோட ஆக்டிங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் நல்ல ஒரு ரோல் நடிச்சிருந்தாரு ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸரா ஒரு ஒரு அவர் கொடுத்த அந்த ரோலை அவர் கரெக்டா பண்ணியிருக்காரு ஸோ இதை பத்தி கவலை பண்ணாம அண்ட் பாபி சிம்மா சார் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து அவருக்கு என்ன கதாபாத்திரம் கொடுத்தாலும் தன்னுடைய ஒரு நம்ம சினிமா இப்போ நம்மளுக்கு ஒரு நடிகர்னா நம்ம எந்த கதாபாத்திரத்தையும் நம்மளுடைய முழு ஈடுபாட்டோட பண்ணுன்றது அவர் புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு என்ன ரோல் கொடுக்குறாங்களோ அதை அவர் பர்ஃபெக்டா அவர் பண்றாரு பாபி சிம்மா சார் அதுவே ஒரு நல்ல பாராட்டக்கூடிய விஷயம் தான் வேற ஒரு சீன் கொடுத்துருப்பாங்க கம்மிங்க இதை வேற கொடுத்துருக்காங்களா சேம் தான் அது கப்பலே வச்சு போயிடுச்சு பத்துல வந்து ஒரு பிஜிஎம் வரும் அது பீட் ஒன்னு வந்து அதுதான். கமல் சார் பார்த்து வேற லெவல்ல வைப்ல இருக்கீங்க மட்டும் தெரியுது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க ஆனா ஒரு சிலர் நல்லா இல்ல படம் அப்படின்னு எல்லாருமே சாட்டிஸ்ஃபை தலைவா கண்டிப்பா எல்லாரும் கல்கி படம் பாத்தீங்களா கல்கி படம் பாத்தீங்களான்னு தெரியல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா சம்மல் ஆகி செகண்ட் ஹாஃப் சொன்னாங்க செகண்ட் அது மாதிரி தான் மேபி இந்த பார்ட் 1 பார்ட் 2 எடுக்கிற படம்லாம் இப்படி கொஞ்சம் இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது ஒரு டைரக்டர் போது ஸ்டைல் அது நம்ம டக்கு குறை சொல்லிட்டு போயிடலாம் எடுக்கலாம் தெரியும் கஷ்டம் தான் கண்டிப்பா ஓகேங்களா சோ நம்ம வந்து டக்குன்னு வந்து குறை சொல்லக்கூடாது நல்லா அது படம் ஓவராலா உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபுல்ஃபில் ஓகே நான் எக்ஸ்பெக்டேஷனோட வரல அவ்வளோ சரி பார்க்கலாம் என்ன சொல்லிருக்காங்க பாப்போம் வந்தா கரெக்டா இருந்தது நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சது இப்படியெல்லாம் இப்ப இருக்கு சார் படமே தெரியல சார் படம் பார்த்த மாதிரி இல்ல அது ஆக்சுவலா 3 hours பயங்கரமா பேசிருக்காரு அது பாட்டுலாம் பாடி காமிச்சாரு ஒன்னும் பாடலையே அப்படின்னா நல்லா இருக்கு பாருங்க அப்படின்னா ஆடியோ லான்ச் பாத்தீங்களா அது மட்டும் பாருங்க போதும் ஆடியோ லான்ச் ஆடியோ லான்ச் என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு இது படத்தை பாக்கிறதுக்கு வேணாம்